தேவையின் அடிப்படையில தான் தேடல் இருக்கும். அது பொருளானாலும் அது உறவானாலும். நம் வாழ்க்கையில் தேவைகள் வரும்போது தேடல்கள் அதிகமாகிறது. பொருளை நாம் எங்க வைத்திருக்கிறோம் அல்லது இழந்து விட்டோமா என்பது தேவைப்படுகிற நேரத்துல தான் அதற்கான தேடல் அதிகமாகிறது. ஒரு உறவானாலும் சரி, அந்த உறவின் முக்கியத்துவம் அல்லது உறவின் தேவைகள் நமக்கு இருக்கும்போது அதை அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அல்லது நம்ம எங்கே அவர்களை தொலைத்து விட்டோம் என்பதை நாம் நம்முடைய மனது தேடுகிறது. சில பேருடைய வாழ்க்கையில காரியத்தை சாதிப்பதற்கு மட்டுமே, அந்த வேலை நடப்பதற்கு மட்டுமே பொருளையோ அல்லது உறவுகளையோ தேடுகிறார்கள். தேவை முடிந்தவுடன் அவர்களை எங்கே விட்டு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. நிறைய பேருடைய பிரச்சனை என்னவா இருக்கு அப்படின்னா, என்னைய அவங்க மறந்துட்டாங்க, என்னை அவங்க ஒதுக்கிட்டாங்க, என்னை அவங்க தேடலை, என்னை அவங்க வேற ஒரு லிஸ்ட்ல வச்சுட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம், நம்ம கேள்விப்படுறோம். ஒருவருடைய வாழ்க்கையில நம்ம எப்பயும் நம்ம தேவைப்படுற நபரை நம்ம இருக்க முடியாது. ஒரு சில காலகட்டங்களுக்கு அல்லது பல்வேறு இடைவெளிகளுக்கு தான் நாம் அவர்களுக்கு தேவைப்படுவோம். அல்லது அதனுடைய டியூரேஷன் அது மாறுபடலாம் அல்லது அவருடைய தேவையை பொறுத்து இருக்கலாம். ஸோ இதை நம்ம தப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது, இதை சரின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதுல நம்ம தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்தோம்னா நமக்கு இந்த விஷயம் நம்மளை ஹர்ட் பண்ணாது. நம்மளை ரொம்ப தேடுறாங்க அப்படின்றதுனால நம்ம ரொம்ப சந்தோஷப்படவும் வேணாம். நம்மளை தேடவே இல்லை, தேடப்படக்கூடிய இடத்துல நம்ம இல்லை அப்படின்றதுனால நம்ம வருத்தப்படவும் வேணாம். இன்னைக்கு தேடப்படுறவங்க நாளைக்கு தேடப்படாம கூட போகலாம், மறக்கப்படலாம். இன்னைக்கு மறக்கப்பட்டவர்கள் அல்லது தேடப்படாமல் இருக்கிறவர்கள் நாளைக்கு தேடப்படவும் செய்யலாம். வாழ்க்கை ஒரு வட்டம். இப்ப இருக்கிற இந்த நிலையை கண்டு நம்மை நாமே வருத்தி கொள்ளாமல் சூழ்நிலைமைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, தேடினாலும் தேடாட்டாலும் நம்மளாவே இருக்கிறதுக்கு அது நமக்கு உதவி செய்யும். நீங்கள் ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷம் என்பதை நீங்கள் முதலாவதாக உணருங்கள். உணர்ந்து அதற்கேற்றாற்போல் உங்களை நீங்கள் பாவித்து, உங்களை பார்த்து உங்களை நீங்களே கனப்படுத்துங்கள். தேவையான மற்ற காரியங்கள் அது தானாக நம்ம லைஃப்ல நடக்கும். ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி, ஹாவ் அ பிளெஸட் டே.